நெல்லையில காதல் விவகாரம் தொடர்பா மகளுடைய வீட்டில் தந்தையே பெட்ரோல் குண்டு வீசியிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாக இருந்துச்சு. ஆனா இதற்கு போலீஸ் தரப்புல இருந்து மாறான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்காங்க. காவல்துறையினர் தரப்புல இருந்து என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதை கேட்கலாம். விவரத்தோடு செய்தியாளர் ராமசுந்தரம் இணைந்திருக்காரு. ராமசுந்தரம், இப்ப நம்ம இதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்க்கும்பொழுது தந்தை தான் பெட்ரோல் குண்டு வீசினாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இல்லையா? இப்ப காவல்துறை என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க? அதாவது நெல்லை மாவட்டம் மூளைக்கர்பட்டி பகுதியில அந்த ஒரு வீட்டுல பெட்ரோல் குண்டு வீசியதாக செய்தி வெளியானது. இது தொடர்பாக நெல்லை மாவட்ட காவல்துறை ஒரு மறுப்பு அறிக்கையும் ஒரு விளக்கத்தையும் வெளியிட்டிருக்கிறது. அந்த விளக்கத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கைதான முருகன் என்பவர் கடந்த 20ஆம் தேதி தனது மகளை காணவில்லை என மூளைக்கர்பட்டி காவல் நிலையத்துல புகார் அளித்ததாகவும், அந்த அடிப்படையில பெண் காணாமல் போனதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்ட போது 21ஆம் தேதி அந்த பெண்மணி அப்பகுதியைச் சேர்ந்த சுருளை என்ற கிராமத்தைச் சேர்ந்த ஒருவரை விருப்பப்பட்டு திருமணம் செய்து கொண்டதாக காவல் நிலையத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தார் என்பதும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அதனைத் தொடர்ந்து இரு தரப்பினரையும் சட்டத்திற்கு உட்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் மாலையில முருகன் என்பவர், அதாவது அந்த பெண்ணின் தந்தை முருகன், அந்த பெண் கல்யாணம் செய்து கொடுத்த அந்த வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வீட்டில் யாரும் இல்லாத நேரத்துல ஜன்னல் வழியாக பெட்ரோலை ஊற்றி தீ வைத்ததாக கூறப்படுகிறது. அந்த சம்பவத்துல அதனை பார்த்த சிலர் முருகனை தாக்கியதாக அந்த பெண், அந்த முருகனுடைய மனைவி கொடுத்த வழக்கு புகார் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டு உடனடியாக அந்த முருகனை காவல்துறையினர் மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு தற்போது ஒரு சிகிச்சையில் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதுல காயமடைந்த முருகன் மனைவி அளித்த புகார் அடிப்படையில் ஒரு வழக்கும், அந்த பெட்ரோல் ஊற்றி வீட்டில் தீ வைத்த சம்பவம் தொடர்பாக ஒரு வழக்கும் என 2 வழக்குகள் பல பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்ட சூழல்ல முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையில முருகன் என்பவர் கொஞ்சம் சற்று மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருப்பது கண்டறியப்பட்டிருப்பதும் அவர் காவல்துறை விளக்கத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். உண்மைக்கு மாறான தகவல்கள் தான் தற்போது பரப்பப்பட்டு வருகிறது. பெட்ரோல் குண்டு வீச்சு போன்ற எந்த சம்பவம் நடக்கவில்லை, பெட்ரோலை வீட்டிற்குள் ஊற்றி தீ வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடந்து வருகிறது. அங்க பகுதியில் இருந்தவர்கள் என அனைவரிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உண்மைக்கு புறமான தகவலை பரப்ப வேண்டாம் என காவல்துறை தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த முருகன் மனநலம் பாதிக்கப்பட்டார் என்பது தெரிய வந்த சூழல்ல இருதரப்பு வழக்கு புகாரையும் பெற்று விசாரணை நடைபெற்று வருகிறது. விசாரணையின் முடிவுல இந்த சம்பவம் தொடர்பாக உரிய விளக்கம் அளிக்கப்படும் எனவும் காவல்துறை தரப்புல அந்த விளக்கத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.